ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, MBBS BDS கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே ரீஅலாட்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன் ப்ராசஸ் ரவுண்ட் 2ல் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கிளியர் வேகன்சினா என்ன அப்படின்ற டீட்டெயிலையும் விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயுமே விர்ச்சுவல் வேகன்சி எப்போ ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையும், அதுலேயும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் அசெண்டிங் ஆர்டரில் தான் ரீஅலாட்மெண்ட் நடக்கும், டிசெண்டிங் ஆர்டரில் நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி விர்ச்சுவல் வேகன்சி எப்போ ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபேக்டர் வச்சு தான் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ரேங்கை பேஸ் பண்ணி தான் அலாட்மெண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்குது அப்படின்றது பேஸ் பண்ணி நடக்கும். இது எல்லாமே சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நடக்கும். அதாவது ஜெனரல் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கவங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க் இருக்கவங்களுக்கு சீட் அலாட் பண்ணும். அதுலேயுமே அலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் டாப் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் வேக்கண்டாக இருந்தால் அந்த காலேஜ் அலாட் பண்ணும். இப்படி தான் டாப் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஜெனரல் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு ஜெனரல் ரேங்க் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் ரேங்க் 1ல் இருக்கிறவங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை செக் பண்ணும். சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸில் அவங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸை அலாட் பண்ணிவிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ரேங்காக நெக்ஸ்ட்டு செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரல் ரேங்காக செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஜெனரல் ரேங்கில் செக் பண்ணும்போது அவங்களுக்கான சீட்ஸ், அவங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற டாப் ப்ரிஃபரன்ஸோட சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடும். சப்போஸ் அந்த சீட் வேக்கண்டாக இல்லை அப்படின்னா அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் பேஸில் செக் பண்ணும். அவங்க எந்த கம்யூனிட்டி, எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னோ அந்த கேட்டகரியோட ரேங்க்கில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க அந்த கேட்டகரியில் அந்த சீட் வந்து வேக்கண்டாக இருக்குது, அந்த மெடிக்கல் காலேஜில் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா அந்த காலேஜை வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜெனரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸே நடந்துகிட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் அலாட்மெண்ட் ப்ராசஸ்க்கு. இப்போ ஜெனரல் ரேங்க் 601லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எந்த கம்யூனிட்டிக்கு அலாட் ஆகிருக்கு, அலாட்டட் எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்குது அப்படின்றத இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். இப்போ ஜெனரல் ரேங்க் 601 இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கான கேட்டகரி பிசி கேட்டகரியோட அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 320 இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் கேட்டிருக்காங்களோ, கோயம்புத்தூர் காலேஜ் அவங்களுக்கு வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் 602 ரேங்க்கில் இருக்கிறவங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை செக் பண்ணும். அவங்களும் பிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா 321 அதுக்கு அடுத்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு அலாட் பண்ணும். அலாட் பண்ணிவிட்டு கேஎம்சி அவங்க எந்த ப்ரிஃபரன்ஸை கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸோட காலேஜை அலாட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 604ல் எம்பிசி கேட்டகரியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எம்பிசி கேட்டகரியில் அவங்களோட கேட்டகரி ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் என்ன இருக்குன்னு பார்க்கும். அந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வேக்கண்டாக இருக்குது சீட் அப்படின்னா அந்த காலேஜில் அவங்களுக்கு அலாட் பண்ணிடும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜெனரல் ரேங்கில் சீட் இருக்குது அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் அலாட் ஆகிடும். சப்போஸ் ஓப்பன் கேட்டகரியில் சீட் இல்லை அப்படின்னா அது கம்யூனிட்டி ரேங்கை செக் பண்ணும். கம்யூனிட்டி ரேங்க் படி எந்த கேட்டகரியில் சீட் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா அந்த சீட் அலாட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்கிற சீட் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸே அலாட் பண்ணிடும். இல்லைன்னா எந்த சாய்ஸ் 10th சாய்ஸில் இருக்க சீட்டு தான் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா 10th சாய்ஸில் இருக்க சீட்டை அலாட் பண்ணிடும். ஆனால் அலாட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 11th சாய்ஸில் என்ன சீட் இருக்குது அப்படின்றத அது செக் பண்ணாது. அதோட சீட் அலாட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ 605ல் முடிஞ்சதுன்னா அடுத்து 606 ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ண போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த சாய்ஸில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதோ அந்த அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட சாய்ஸை அது செக் பண்ணாது. அதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அலாட்மெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸில் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது. இப்போ ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரீஅலாட்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, இதுவுமே அது மாதிரி ஜெனரல் ரேங்க் பேஸில் தான் நடக்கும். ஜெனரல் ரேங்க்கில் யார் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்கான சீட்ஸ் வந்து அவங்க ரீஅலாட்மெண்ட் போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். ரீஅலாட்மெண்ட்டில் அவங்க இப்போ கேட்டிருக்க காலேஜ் வந்து வேக்கண்டாக இருக்குது, ரீஅலாட்மெண்ட்டில் கிளியர் வேக்கன்சியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணிவிடும். ஸோ இல்லை அடுத்த காலேஜ் இருக்கான்னு செக் பண்ணோம். அடுத்த காலேஜில் எந்த காலேஜில் அவங்க ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த சாய்ஸில் இருக்க காலேஜெலாம் செக் பண்ணோம். எதுலையுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அலாட் ஆகாது, அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸை வந்து செக் பண்ணோம். இங்கேயுமே ஜெனரல் ரேங்க் படி தான் செக் பண்ணோம். அதில் அடுத்த கம்யூனிட்டி ரேங்க்கில் அவங்களோட சீட் இருக்கான்னு பார்க்கும். அந்த கம்யூனிட்டி ரேங்க் பேஸையும் செக் பண்ணோம்.
செக் பண்ணிவிட்டு அந்த சீட் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா வரும். இப்போ 605 நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 605 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்யூனிட்டி ரேங்கில் 323 இருக்காங்க, பிசி கம்யூனிட்டியில். அவங்க வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்லேருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ செக் பண்ணுது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட் வேக்கண்டாக இல்லை. ஸோ அது மதுரை மெடிக்கல் காலேஜோட அலாட் பண்ணாமல் மதுரையிலே அவங்களுக்கு வந்து ரீஅலாட் ஆகலை. அதே காலேஜ்லேயே அவங்க கண்டினியூ ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 606 செக் பண்ணுது. அவங்க செங்கல்பட்டுலேருந்து வேறு ஒரு காலேஜ் கேட்டிருக்காங்க, அதுவுமே இல்லை, அவங்க செங்கல்பட்டு அலாட் பண்ணிடுறாங்க. 608 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு பிசி கேட்டகரியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தஞ்சாவூர் சீட் வந்து வேக்கண்டாக இருந்திருக்கு. ஸோ வேக்கண்டாக இருந்ததுனால அவங்களுக்கு தஞ்சாவூர் சீட் வந்து அலாட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட அலாட்டட் சீட்டாக இருந்தால் அந்த 608 ரேங்க்ல இருக்கவங்களோட கோயம்புத்தூர் சீட் வந்து இப்போ வேக்கண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து யாரெல்லாம் கோயம்புத்தூர் சீட்டை சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டை வந்து அலாட் பண்ணிடும். அடுத்து 609 ஜென்ரல் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேலம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி கோயம்புத்தூர் சீட்லேருந்து தஞ்சாவூரில் ஒரு சீட் அலாட் ஆனதுனால அந்த கோயம்புத்தூர் சீட் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ அந்த கோயம்புத்தூர் சீட்டை இந்த 609 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ். இது அப்போ அசெண்டிங் ஆர்டரில் தான் செக் பண்ணிட்டு போவோம். ஆல்ரெடி 605 இருக்க ஸ்டூடெண்ட் வந்து மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் கேட்டிருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு கோயம்புத்தூர் கிடைக்கல. 609 சேலம்லேருந்து கோயம்புத்தூர் கேட்டிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கோயம்புத்தூர் கிடைக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரோட சீட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரீஅலாட் ஆகி அந்த சீட் வேக்கண்ட் ஆனதுனால கிடைக்கும். ஸோ இந்த வேக்கண்டான சீட்டு பின்னாடி போய் 605 அலாட் பண்ணுவாங்களா அப்படின்னா அலாட் பண்ண மாட்டாங்க. அதை தான் அவங்க அசெண்டிங் ஆர்டர் நாட் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸோட ப்ராஸ்பெக்டஸில் அவங்க கொடுத்துருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து சிஸ்டம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் செக் பண்ணிகிட்டே போவோம், ஜென்ரல் ரேங்க் படி செக் பண்ணிட்டே போவோம். செக் பண்ணும்போது அப்போ அந்த சீட்டில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அலாட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து யாராவது ரீஅலாட்மெண்ட்டுக்கு கூட அந்த சீட் வேக்கண்ட் ஆகிருக்கலாம். சப்போஸ் வேக்கண்ட் ஆகிடுதுன்னா அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ரீஅலாட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு சீட் வந்து ரீஅலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆன சீட்டை இந்த ரவுண்ட்லேயே சீட் வந்து அலாட் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் அந்த சீட்டுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத ரவுண்ட் 2ஓட ரூல்லையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்ட் 1ஓட சீட் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரவுண்டில் அலாட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கிளியர் வேகன்சி அண்ட் விர்ச்சுவல் வேகன்சின்னு 2 இருக்கு. கிளியர் வேகன்சினா என்னன்னா ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்காவது சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க ரவுண்ட் 1ல், அலாட் ஆன சீட்டில் அவங்க ஜாயின் பண்ணல, நாட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 1 சீட் அப்படின்னா அந்த சீட்லாம் கிளியர் வேகன்சியில் வந்துடும். அதோட மட்டும் இல்லை, சில பேர் சீட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிசைனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசைன் பண்ண சீட்டுமே அந்த கிளியர் வேகன்சியில் வரும். ஸோ இந்த கிளியர் வேகன்சி சீட் வந்து ஒரு ரியல் வேகன்சி தான். கிளியர் வேகன்சி சீட்டில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 சீட்டுமே ரவுண்ட் 2ல் சீட் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ்ஷாக யார் ஸ்டூடெண்ட் கேட்டாலும் அலாட் பண்ணுவாங்க. இல்லை ரீஅலாட்மெண்ட் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த கிளியர் வேகன்சியில் இருக்க சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னா என்னன்னா அலாட்டட் ஏ சீட் இன் ரவுண்ட் 1 அண்ட் ஜாயின்ட். இப்போ ரவுண்ட் 1ல் ஒரு சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு ரவுண்ட் 1ல். அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஜாயின் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை, அந்த சீட்டை நீங்கள் ரிசைனும் பண்ணல, நாட் ரிசைன்டு இன் ரவுண்ட் 1 சீட் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் இன் ரவுண்ட் 2. நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கோ இல்லை அப்கிரேடேஷனுக்கோ ரவுண்ட் 2க்கு போகிறீங்கன்னா அந்த அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 1 உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு இல்லையா, ரவுண்ட் 1ல் ஒரு சீட், அந்த சீட்டு ஷோன் ஆஸ் ஏ விர்ச்சுவல் வேகன்சி இன் ரவுண்ட் 2. ஸோ ஏன்னா அந்த சீட்டையுமே ரவுண்ட் 2ல் அலாட் பண்ண போகிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ஒரு சீட், ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட் 1ல் அந்த சீட்டை அலாட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த ரவுண்ட் 1ஓட உங்களோட சீட்டை வந்து விர்ச்சுவல் வேகன்சியாக இங்கே காட்டுறாங்க. அந்த வேகன்சி வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா அது ரியல் வேகன்சி ஆகிடும். இப்போ எப்படி விர்ச்சுவல் வேகன்சி ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ விர்ச்சுவல் வேகன்சி கிளியர் வேகன்சியாக எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் சீட்டில் ஜாயின் பண்ணல, ஜாயின்டு பட் ரிசைன்டும் பண்ணியிருக்கீங்க, அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 1 டிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 1 அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு போயிருக்கீங்க. ரவுண்ட் 2ஓட நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 1 ஷோன் ஆஸ் விர்ச்சுவல் வேகன்சி இன் ரவுண்ட் 2. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், அந்த ரவுண்ட் 1 சீட்டை வந்து விர்ச்சுவல் வேகன்சியாக சொல்லிடுவாங்க. இந்த விர்ச்சுவல் வேகன்சி அப்போ ரியல் வேகன்சியாக ஆகும் அப்படின்னா அலாட்டட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 வெக்கேட்ஸ் இன் ரவுண்ட் 2. உங்களுக்கு வந்து சீட் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு ரவுண்ட் 2ல் அப்படின்னா அப்கிரேட் ஆன உடனே உங்களோட ரவுண்ட் 1ஓட சீட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் 1ஓட சீட்டை வந்து இந்த ரவுண்ட் 2லேயும் அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ரவுண்ட் 1ஓட சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சிலேருந்து ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகி அந்த சீட்டை ரவுண்ட் 1ல் இருக்க ரவுண்ட் 2லேயே அந்த சீட்டையும் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் விர்ச்சுவல் வேகன்சி பிகம் ஏ ரியல் வேகன்சி. ஸோ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கு, அந்த சீட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷனுக்கு போயிருக்கீங்க. அப்கிரேடேஷன் போனால் உங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா
உங்களோட விர்ச்சுவல் வேகன்சியாக காட்டியிருந்த அந்த சீட் வந்து ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகி ரவுண்ட் ஒன்லேயே ஒருத்தவங்களுக்கு சீட் அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால தான் ரவுண்ட் டூவில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் சப்போஸ் கரெக்டான சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து இதெல்லாம் ஒரு ரவுண்ட் ஒன்னை விட ரவுண்ட் டூவில் நம்ம வந்து பெட்டர் காலேஜ் கொடுக்கறதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு சாய்ஸஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் டூவோட காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ரவுண்ட் ஒன்னோட சீட்டை வந்து ரவுண்ட் டூவில் கண்டிப்பாக அலாட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது வந்து ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகி அந்த சீட்டையுமே அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ரவுண்ட் ஒன்னோட சீட்டுக்கு நீங்கள் கிளைமும் பண்ண முடியாது. ரவுண்ட் டூவோட சீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ன்றது ரவுண்ட் டூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சீட்லாம் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாமோ அந்த சீட்டை மட்டும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வைங்க. ஸோ இதுக்கான இப்போ கிளியர் வேகன்சி அண்ட் விர்ச்சுவல் வேகன்சி இப்படி தான் லிஸ்ட் இருக்கும். விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரியில் 5 சீட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்கலாம், கிளியர் வேகன்சியில் 2 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது, எவ்வளோ சீட் கிளியர் வேகன்சியில் இருக்குது அப்படின்றதுக்கான லிஸ்ட்டையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி. ஸோ கிளியர் வேகன்சியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லும் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணி சப்போஸ் அது ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சீட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையும், அப்கிரேடேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லை கிளியர் வேகன்சினா என்ன அப்படின்றதையும், விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படின்றதையும், விர்ச்சுவல் வேகன்சி எப்போ ரியல் வேகன்சியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.